வணக்கம் ஏ டு Z ஃபன் டாக்கீஸ் நேர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மக நட்சத்திரத்தோட குணாதிசயங்கள். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி இருந்தாங்க, எப்படி இருக்காங்க, அவங்களுடைய ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். மக நட்சத்திரத்தோட ராசி சிம்மம், அதிபதி கேது, ராசி அதிபதி சூரியன். இவங்களுடைய பொதுவான குணாதிசயங்கள், மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஜெகத்தையே ஆள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப பயணத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ட்ராவல். அதே மாதிரி சங்கீதம், பாட்டு, கலைத்துறையில் இவங்களுக்கு ரொம்ப விருப்பம் அதிகமாக இருக்கும். வாசனை பொருட்களை யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி நீதி, நியாயம், நீதி நெறி அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஒரு அற வழியிலேயே தான் நடந்துகிட்ருப்பாங்க. யாராவது அந்த ஒரு தர்மத்திலேருந்து தவறுனாங்க, இல்லை நீதியிலேருந்து தவறி ஏதோ பொய் சொல்கிறாங்க, ஏதோ மறைக்க பார்க்குறாங்கன்னாங்கன்னா அதை பார்த்து இவங்களால கண்டிப்பாக கம்முன்னே இருக்க முடியாதுங்க. ரொம்ப சண்டை போடுறதுக்கோ இல்லை அவங்கள எதிர்த்து பேசுகிறதுக்கோ பேசிகிட்டு இருப்பாங்க. இதனாலவே இவங்களுக்கு எதிரிகள் நிறையா இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எடுப்பான தோற்றம் இருக்கும், சுகபோகமான வாழ்க்கைங்க. வேலை செய்கிற பணியாட்கள் நிறையா இருப்பாங்க இவங்களுக்கு. அதாவது சர்வன்ட்ஸு, மெய்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அந்த ராஜபோக வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். மனைவி கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எப்பயுமே இருப்பாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. பெற்றோர்களோட கடமைகள் எல்லாம் சரிவர செய்வாங்க. ஆனால் கொஞ்சம் கண்டிப்பாக அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி நடந்துப்பாங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 25 வயசு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாலும் 25 வயசுக்கு மேலே ஃபஸ்ட் கிளாஸ் வாழ்க்கைங்க. லைஃப்பில் முன்னேறுவாங்க அப்படின்னா அந்த ஒரு காலகட்டம் 25க்கு மேலே ரொம்ப பிரகாசமாக இருக்கும். எண்ணம் செயலம்லாம் எப்பயுமே ஒரு தெளிவான எண்ணங்கள், சிந்தனைகள் கொண்டிருப்பாங்க. நல்ல திடமானதாகவும் இருக்கும். ஸ்ட்ராங்காக, டிட்டர்மைண்டாக அப்படி இருப்பாங்க ஒரு பர்சன். எந்த செயலில் அவங்க இறங்கினாலும் அதில் ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டோட டெடிகேஷன்வாங்க இல்லையா, அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சும்மா ஏனோ தானோ நானும் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி செய்கிறவங்க இல்லை. நல்லா பேசுகிறதா இருந்தாலும் யோசித்து நல்லா பேசுவாங்க. பேசி முடித்ததுக்கப்புறம் யோசிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது. உத்தியோகத்தில் இப்போ வேலை பார்க்குறாங்க அப்படின்னாலும் நல்லா நேர்மையாக இருப்பாங்க. ஓபி அடிக்கிற கேரக்டர் அப்படிலாம் இல்லை. எப்பயுமே சின்சியர் சிகாமணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருப்பாங்க இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அதே மாதிரி வேலையில் கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம், ஷார்ட்கட்டில் பண்ணலாம், இது ஸ்மார்ட்டாக பண்ணலாம் அப்படின்லாம் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இது கரெக்ட்னா, அது கஷ்டமான வேலையாக இருந்தாலும் டைம் எடுத்தாலும் அதை டைம் எடுத்து முடித்து நல்ல பேர் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸு. அதே மாதிரி நிறையா பண விஷயத்தில் இந்த கமிஷன் வாங்கிறது, லஞ்சம் வாங்கிறது, இப்படி அப்படின்ற ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருக்காது. அதனால் உத்தியோகத்திலோட நேர்மையோட காரணத்தினால பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப இருக்காது. இவங்க உண்மைக்கு ஒரு உதாரணமாக இருப்பாங்க. ஸோ இவங்கன்னா எப்படி இருக்கா பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஒரு காரியத்தில் இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் கட்டாயமாக திருப்பி வர மாட்டாங்க. எப்பயுமே இண்டிபெண்ட்டாக இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பாங்க. ஒரு அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள் வேறு யாராவது இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா அதையும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, கோவப்படுவாங்க. எப்பயுமே லைஃப்பில் ஏதாவது சாதிச்சுட்டே இருக்கணும், சும்மா மாதிரி உட்காந்துட்டு ஓகே லைஃப் நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லைங்க. கட்டாயமாக அடுத்து என்னன்னு சொல்லிட்டு லைஃபோட ஒரு தேடுதலை வச்சு போயிட்டே இருக்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸு. அதாவது தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா அது மனசில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக சாரி கேட்குறதுக்கு தயங்க மாட்டாங்க. அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இவங்கக்கிட்ட ரொம்ப நிறையவே இருக்குது. இவங்களுடைய வாழ்க்கை வெளி உலகத்துக்கு பார்க்கும்போது சரி, நிஜமாகவும் சரி, நல்ல கௌரவமாகவும் எப்பயுமே தெரியும், கம்பீரமாகவே இருக்கும். இப்போ சிங்கத்தை பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் சரி, அதை பார்த்தாலே ஒரு கம்பீரம் வரும் இல்லையா, அந்த ஒரு தோற்றத்துலேயே இவங்க எப்பயுமே இருப்பாங்க. நல்ல பணக்காரங்களாக இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க. மற்றவங்கக்கிட்ட கருணை அப்படின்னு வந்துட்டால் கருணை கடல் மாதிரி பொங்கி இருப்பாங்க. அடுத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து ரசிக்கிற கேரக்டரிஸ்டிக் இல்லை.
ஸோ அடுத்தவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அதில் எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவங்க இவங்கள பார்த்து கஷ்டப்பட்டு இல்லை துரோகமே பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு கேரக்டர் இவங்ககிட்ட எப்பயுமே இருக்கும். எப்பயும் சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க. படிப்பறிவு கம்மியாக இருந்தாலுமே அனுபவ அறிவு இவங்களுக்கு எப்பயுமே அதிகமாக இருக்கும். குடும்பத்தின் மேலே எப்பயுமே குடும்பம், ஃபேமிலி அப்படின்னாலே ஒரு நல்ல பாசம் அதிகமாக இருக்கும். மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இவங்கள அடிச்சுக்க யாருமே இல்லைங்க. உடலில் வந்துட்டு சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே அதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸு. உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லை. அதே மாதிரி மக நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் இருக்குது. அதில் முதல் பாதத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸு வந்து ரொம்ப அறிவு நுட்பம் ரொம்ப இவங்களுக்கு இருக்கும். காசு சேர்க்கறதுலையோ பொருள் சேர்க்கறதுலையோ நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் சின்ன விஷயம்னால டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸு இந்த முதல் பாதத்துக்கு இருக்குது. சொத்து சேர்க்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. 2ஆம் பாதத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிற ஒரு பாதம் தான் 2ஆம் பாதம். அதிகமாக ஃபேமிலி மேலே ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, பாசம் எப்பயுமே வச்சுருப்பாங்க. எப்பயுமே சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு யோசிச்சுட்டும் இருப்பாங்க. அதே மாதிரி எந்த நேரமும் சிரிச்சுட்டே இருந்தாலும் பின்னாடி நிறைய விஷயத்தை யோசிக்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸு. கலைத்துறையில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சுருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னா வந்துட்டு இவங்க இந்த 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே க்ளோஸாக இருப்பாங்க. 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். கெட்ட செயலில் கண்டிப்பாக இவங்க இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க. பிடிவாதம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். யாருக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்ற ஒரு கேரக்டர்லேயே இருப்பாங்க. நல்லா ஒரு ஏதாவது ஒரு செயல் செய்கிறாங்கன்னா அது ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ்டாக செய்கிற ஒரு கேரக்டரு. சொன்னால் ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்கன்னா அந்த வார்த்தையிலேருந்து பின்வாங்க மாட்டாங்க. அது எப்படியாவது கஷ்டப்பட்டோது முடிக்கணுன்ற ஒரு கேரக்டரு. நெக்ஸ்ட்டு 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகங்க. ஆனால் நல்லா பேசுவாங்க, நல்லா ஹெல்ப் செய்வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் செஞ்சவங்களையும் கொஞ்சம் மறந்து போயிடுவாங்க. பட் ஆனால் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னா ஓடி போய் பண்ணுற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸு. கொஞ்சம் ஆடம்பரமாக ரிச்சாக இருக்கணும் சொசைட்டியில் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. எது எடுத்தாலும் ஃபஸ்ட்டு நான் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டரு இந்த 4த்து பாதா. ஸோ இதுதான் மக நட்சத்திரத்தோட ஒரு ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸு. இப்போ நான் சொன்ன கேரக்டரிஸ்டிக்ஸு உங்களுடைய லைஃப்பில் மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அப்படி மேட்ச் ஆகலை, எல்லாமே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஸ்டில் கொடுங்க. ஏன்னா வந்துட்டு அது என்னுடைய ரிசர்ச்சுக்கும் என்னோடய லேர்னிங்க்கும் கட்டாயமாக அது யூஸ் ஆகும். அது என்னன்றதை பார்க்குறேன், சரி செஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். இவ்வளோ நேரம் கேட்ட மக நட்சத்திர மக்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கண்டிப்பாக வந்துட்டு கேட்டதோடு இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸு, ஷேரு, லைக் எல்லாம் பண்ணும்போது தான் ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. மேலும் நிறையா இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். வாழ்க வளமுடன்.